வசனத்தை வாசிக்க நாம் கேட்டிருக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உண்மையாகவே உங்களுடைய கிருபை தான் சார். நாங்கள் செத்து போகாமல் இருப்பது உங்களுடைய கிருபை தான். நாங்கள் காணாமல் போகாமல் இருப்பது உம்முடைய தயவுதான் என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே வேத பகுதியின் வழியாக கொஞ்ச நேரம் ஆண்டவரை சிந்திக்கும்படியாக கடவுள் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக தகப்பனை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சார். ஆண்டவரே இந்த வார்த்தை வழியாக கடவுள் எவ்வளவோ உலகத்தில் இவ்வளவோ மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, செத்துக் கொண்டிருக்கிறார்களே. இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே என்னை ஏன் கடவுள் இந்த மரணத்திற்கு என்னை தப்பு வைத்திருக்கிறார்? கடவுள் ஏன் இந்த மரணத்துக்கு என்னை நீங்களாக வைத்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை இந்த காலை வேளையில் நாங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் சிந்திக்கும்படியாக நான் என்ன கடவுளுக்கு அவ்வளோ ஒரு தியாகம் செய்திருக்கிறேன். ஏன் கடவுள் என்னை நிர்மூலமாகாதபடிக்கு கடவுள் என்னை வைத்திருக்கிறாரு, என்ன காரணம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிற சுவாமி. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரே தெரிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிற சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு ஞானமோ, நீ கொடுத்திருக்கிற வசனத்தை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அறிவோ எங்களுக்கு கிடையாது சாமி. எங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் அறிவிலே, கடுகு போல அதை விட கம்மியா இருக்கிற அந்த ஞானத்திலே, அறிவிலே நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரை நீ வெளிப்படுத்தினதை ஆண்டவரை நாங்கள் சொன்னபடி கடவுளின் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதி. நாங்கள் ஏன் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுடைய மனங்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புதியக்கான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்பான திருச்சபை மக்களே, இன்றைக்கான தியான பகுதியிலே நாம் இன்றைக்கு வாசிக்க நாம் கேட்டோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை இன்னும் நம்ம தெளிவாக சொல்ல போனால், நாம சாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை தான். ஏதோ நம்முடைய பாதுகாப்போ, நம்முடைய பலமோ, நம்முடைய திறமைகளோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ கிடையாது. கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளாம் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர், கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு எவ்வளோ நல்ல வசதி வாய்ப்பு, எவ்வளோ பணத்தை செலவு பண்ண கூட உயிரை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு எத்தனையோ மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்போ கடவுள் நம்மை மட்டும் ஏன் கடவுள் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக கண்டிப்பா வரணும். இதை ஒவ்வொரு மனிதனும் இதை சிந்திக்க வேண்டும். எனக்கு ஏன் அந்த மரணம் என்னை சந்திக்கல, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வரல, அப்படி வந்த போது கூட கடவுள் என்னை நிர்மூலமாகாதபடிக்கு கடவுள் என்னை பாதுகாத்து இருக்கிறாரு. நாம் நினைக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நினைக்கணும், அந்த மரணத்துடைய நுழைவாயிலுக்குள்ளாக நான் போகின்ற போது என்னை காப்பாற்றி என்னை கொண்டு வந்து என்னை உட்கார வைத்திருக்கிறாரு. நம் கடவுளுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஒருவேளை கடவுளுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறதா என்பதெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது தான் உண்மையாகவே நாம் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வாசிக்க கேட்டு இந்த புலம்பல் பகுதியில பார்க்கும்போது, புலம்பல் நம்ம சொன்னாலே இது அழுகை, இது அழுதுதான் எழுதுறாரு. யாரே தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதுகிற போது கண்ணீர் விட்டு எழுதுகிறார். அதுதான் பேர் வச்சுக்கிறாங்க, புலம்பல் புத்தகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? இதை கண்ணீரோடு கூட அவன் உட்கார்ந்து எழுதுகிறான், கண்ணீரோடு கூட எழுதுகிறான். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதா மக்களுக்கும் நேரிட்ட அந்த கஷ்டத்தை, நேரிட்ட அந்த வேதனையை, அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த மரணத்தை அவன் நினைத்து என்ன செய்யறான்? இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை தன்னுடைய கண்ணீரினாலே
அவன் எழுதி இதற்கு புலம்பல் என்று பெயர் வைத்திருக்கிறார். அவர் என்ன என்ன அவருடைய நோக்கம் என்ன, தீர்க்கதரிசியினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, கடவுள் என்ன செய்தார், இஸ்ரவேல் மக்களை கடவுள் ஆசீர்வதித்தார். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு விதமான குறைகளை ஆண்டவர் வைக்க, ஏன் கேட்டா இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்தவர் ஆண்டவர். அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்தான் என்ன செய்தார், ஆண்டவர் அந்த மக்களை ஒரு கூட்டமாக, அதாவது அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும், அந்த பிள்ளைகள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல மக்களுக்கு இல்லாத செல்வாக்கை கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்தார். பிற மக்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன பண்ணாரு, தம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு, தாராளமாக கடவுள் கொடுத்தார். பிற மக்கள் இந்த மக்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு செல்வத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, கல்வியிலும் சரி, ஞானத்திலும் சரி, அறிவிலும் சரி, அழகிலும் சரி, அந்த உடம்பு சரீரத்திலும் சரி, எல்லாவற்றிலும் கடவுள் என்ன பண்ண தம்முடைய பிள்ளைகளை சிறப்பாகத்தான் வைத்தார். எல்லா மக்களும் அந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்போது, ஏங்க இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க, ஏங்க இவ்வளவு இந்த பிள்ளைங்க மட்டும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறாங்க, ஏங்க இவங்க மட்டும் ரொம்ப ஞானத்தோடு இருக்கிறாங்க, ஏங்க இவங்க மட்டும் நல்ல அறிவோடு கூட இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற அளவுக்கு என்ன செய்தார் கடவுள், அந்த இஸ்ரவேல் மக்களை அதிகமாக கடவுள் ஆசீர்வதித்தார். இப்ப அதிகமாக ஆசீர்வதித்த உடனே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, கடவுளை மறந்து போனாங்க. அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. கடவுளுக்கு நேராக தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டிய மக்கள் கடவுளுக்கு என்ன பண்ணாங்க, முதுகு காட்டினாங்க. கடவுளுக்கு நேராக முகத்தை தான் காட்டணும். தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நேரம் முகத்தை தான் காட்டணும் நம்ம. ஆனா இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்களா, கடவுளுக்கு நேராக தன்னுடைய முகத்தை காட்டாம தன்னுடைய முதுகை காட்டி என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு தெய்வத்தை அந்த மக்கள் பார்த்தார்களா. அப்போ கடவுளுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா கோபம் வந்துடுச்சு. நினைக்கணும் இல்ல, நினைக்கிற இஸ்ரவேல் மக்கள் யாரு, அவர்கள் ஒரு நாடோடிகள். நம்ம அப்படியே பைபிளை பார்த்தோம்னா இஸ்ரவேல் மக்கள் யாருன்னு சொன்னா, எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த போது அந்த பிள்ளைகளின் பல வருஷம் வனாந்தரத்திலே கடவுள் என்ன செய்தார், வழிநடத்தி கொண்டு வந்தார். வீடு கிடையாது, நிலம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நாடோடிகளாக கடவுள் வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த நாடோடிகளாய் வருஷங்களுக்காக திரிந்து வந்த இந்த நாடோடியை என்ன பண்ணாரு கடவுள், அவனை ஆசீர்வதித்தார், அவனை கடவுள் மேன்மைப்படுத்தினார். என்ன செய்தான், இவன் நாடோடி வாழ்க்கையை மறந்து போனான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இவன் கெஞ்சி பார்வனிடத்துல கெஞ்சி கையேந்தி நின்னான். எகிப்து தேசத்துல பார்வனிடத்துல என்ன பண்ண, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தி நின்னான். ஆனா இன்றைக்கு அவனுடைய நிலைமையை பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை எப்படி சொன்னா, 10 பேருக்கு 100 பேருக்கு சோறு போடுகிற அளவுக்கு கடவுள் என்ன செய்தார், அவனுக்கு உயர்த்தினார். ஒரே ஒன்று சொல்றேங்க, இஸ்ரவேல் மக்கள் மறந்து போனாங்க. என்ன எப்படி மறந்துட்டாங்கன்னா, கடவுள் அப்படியே சுத்தமா மறந்துட்டாங்க. சுத்தம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் அவங்க பிறந்ததுலே அப்படியே அவங்க ஒரு செல்வாக்கா வந்துட்டாங்கன்னாக்கா அவளுக்கு பாதிப்பு தெரிஞ்சிருக்காரு. ஆனா திடீர்னு அவன் நாடோடி அந்த திடீர்னு அவன் பணக்காரன் பாரு, அவனுக்கு என்ன பண்ணா, அந்த திடீர்னு பணக்காரன் ஆகிறது தான் ரொம்ப உசாராக நம்ம அவங்ககிட்ட. திடீர்னு பணக்காரன் ஆகிறது கட்டதான். திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவருடைய செய்கை, அவருடைய வார்த்தை, அவருடைய நடக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னை விட மெஞ்சினவன் யாருன்னு சொல்லுவான். ஆனா அந்த சின்ன பருவத்திலிருந்து அப்படியே செல்வாக்க வாழ்றான் பாரு, அவன் இன்னைக்கு கூட அவன் எளிமையா இருக்கிறான். சின்ன குழந்தையிலிருந்து அவன் செல்வாக்கா நல்லா அவனை பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்து ஆளாக்கி அவன் நல்ல ஆசீர்வாதமா அப்படியே அப்படி வந்துருக்கிறவன், சின்ன குழந்தை வந்துருக்கிறவன். அவனுடைய வாழ்க்கை பார்த்தனா இப்ப கூட எளிமையும், இப்ப கூட அவனுடைய வாழ்க்கை பெருமை கொள்ளாத வாழ்க்கையாக இப்ப கூட இருக்குதுங்க. இதுல யாரு பெருமை பாராட்டுறான்னு சொன்னா, இடையில வராமல், இடையில பார்க்கிறவர் பணத்தை, இடையில பார்க்கிறவர் செல்வாக்க, இடையில பார்க்கிறவர் மறந்துட்டான். அந்த காலத்துல ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, ஒரு துணியை கூட மாத்தி போடாத அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண தெரியுமா, கொஞ்சம் திரும்பி பார்க்கல. எகிப்து
தேசத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்திருப்பார்களா, என்னடா அந்த தேசத்துல நம்ம துணி இல்லாம இருந்தோம், அந்த தேசத்துல கஞ்சி இல்லாமல் இருந்தோம், அந்த தேசத்துல சாப்பாடு இல்லாமல் இருந்தோம், அந்த தேசத்துல தூக்கம் இல்லாமல் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிம்மதியோடு கூட தூங்குறோமே நினைக்கல, மறந்துட்டாங்க. கடவுளை சுத்தமா மறந்துட்டாங்க. வராத கோபம் கடவுளுக்கு, சொல்லு, கடவுளுக்கு வராத கோபம் வந்துச்சு. கோபம் இயேசு சாமி, கடவுளுக்கு வந்துச்சு கோபம். நான் உயர்த்தினேன், நான் ஆசீர்வதித்தேன். அப்ப எதுக்கு நேரம் முதுக காட்டுற நீ? எதுக்கு நேரம் முகத்தை காட்டாம முதுக காட்டிய ஓடுற நீ? என்ன பண்ண தெரியுமா கடவுளு? அப்படியே அந்த தேசத்தை அப்படியே அழித்தார். எல்லா வீடும் தரைமட்டமானது. கோயில கூட கடவுளை தரைமட்டமாக்கிட்டாரு. நீ இவ்வளவு வாழ்ந்து வந்து என்ன ஆராதிக்க வந்துட்டியா? இவ்வளவு உள்ளத்துல கொச்சு புற வச்சு நீ கோயில் வந்து நீ ஜெபம் பண்ண வந்துட்டியா? என்ன பண்ண? ஆண்டவர் கோயில் அழிச்சிட்டாரு, அவன் வீட்டை அழிச்சிட்டாரு, அவன் செல்வம் எல்லாம் வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் அழிச்சு தரமட்டம் ஆகிட்டாரு. தரமட்டம் ஆகிட்டு எல்லாம் மொத்த பேர் செத்து போனாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறாங்க அந்த தேசத்துல, கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப நம்ம மட்டும் நல்லதை செஞ்சவங்களா? அப்பதான் சொல்றாரு வசனம், நாங்க நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவங்க யோசனை பண்ணி பாருங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்திலே கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்திலே கொஞ்சம் மக்கள் மட்டும் இருக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த மக்களுக்கு இவ்வளவு பேர் செத்து போனாங்களே, நம்முடைய உலகத்தில் இவ்வளவு பேர் செத்து போனாங்களே, இன்னைக்கு நம்ம மட்டும் உட்காந்துக்கிறோம். என்ன காரணம்? இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இதுக்கு பதில் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் செத்து போனாங்களே, இன்னைக்கு நம்ம மட்டும் ஊர்ல இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோமே, என்ன காரணம்? நம்ம என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம்? நம்ம என்ன கடவுளுக்கு தியாகம் பண்ணி இருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்டா கடவுள் நம்ம வச்சிருக்கிற, ஏன்டா இவ்வளவு நம்ம ஆசீர்வாதம் வச்சிருக்கிற, என்ன காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு பைபிள் சொல்லுது, நீங்க பிழைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை தான். அவர் சொல்றாரு, நீங்க பிழைத்திருக்க என்ன தெரியுமா? தேவன் வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் அவர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்ன வச்சிருக்கிறார். கடவுள் நிர்மூலம் ஆகாதபடிக்கு கடவுள் உன்ன வச்சிருக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் தேசத்துல கொஞ்சம் பேரை மட்டும் ஏன் வச்சிருக்கிறான்னு சொன்னா, அவர் கொடுத்த வாக்கு அது மாதிரி. அப்ப அப்படி எல்லாரும் மொத்த பேர் அழிச்சிட்டு இருந்தாருனாக்கா, அப்படி வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பொய்யா போயிட்டு இருக்கும். அதுதான் பைபிள்ல பார்த்தோம்னாக்கா நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கடவுள் சொன்னார். இப்ப மொத்த பேர் அழிச்சிட்டு இருந்தா அப்ப இந்த வசனம் நிறைவேறுமா? மொத்த பேரு கடவுள் அழைச்சிட்டு இருந்தா இந்த வசனம் நிறைவேறாது. என்ன பண்ணாரு கடவுள்? கொஞ்சம் பேரு கடவுள் அங்க வச்சுட்டு என்ன பண்ணாரு? அவங்க பிள்ளைகளை வைத்து பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக கடவுள் அந்த மக்களை கொஞ்சம் பேரை உயிரோடு கூட வைத்தார். பாருங்க, ஏதோ நீ தப்பிச்சுக்கின்றதுக்காக அல்ல, ஏதோ இந்த உலகத்துல நான் ஐயோ நான் தாண்டி வந்துட்டா, நான் கொரோனாவது தாண்டி வந்துட்டா, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காது. கடவுள் என்ன சொல்றாரு? அவருடைய வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நான் பெரிய சாதியாக்குவேன் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகத்தான் என்ன பண்றாரு? கடவுளை கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணாரு? வெட்டி வச்சிருக்கிறாரு. அதை என்ன பண்றாரு? நான் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபை. அதுதான் சொல்றாரு மோசேக்கு சொல்றாரு, மோசே என் பிள்ளைங்க எகிப்தில் இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் கானான் தேசத்தை நான் என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கு என்ன பண்றேன்? நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். அப்ப என் பிள்ளைகள் செத்து போனாங்கல்லக்கா, நான் சொன்ன வார்த்தை பொய்யாய் போயிடுவேன். அதற்காக உன்னை விட்டு வச்சிருக்கிறார் கடவுள். எதற்காக விட்டு வச்சிருக்கிறாரு? இதே ஊர்ல கூட நம்ம எல்லாம் செத்து போயிட்டோம்னா இந்த கோயிலை பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்னடா கோயிலுக்கு போனாங்க, என்னடா வசனத்தை கேட்டாங்க, என்னடா பாட்டு பாடினாங்க, என்னடா ஆராதனை பண்ணாங்க, எல்லாருமே செத்து போறாங்களா? யாரெல்லாம் கேட்டு நம்மளை பார்த்து என்ன செய்வான்? நம்ம தெய்வத்தை பார்த்து என்ன செய்வான்? கேவலமா பேசுவாங்க. அதுக்காக முன்னே விட்டு வச்சிருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கா. ஏதோ நாங்கள் நீங்க நிர்மூலம் ஆகாதிருப்பது என்ன பண்ண தேவனுடைய கிருபையா வச்சுக்கலாம் தெரியுமா? கடவுள் அவமானப்படக்கூடாது. கடவுளை பார்த்து எந்த தெய்வமா இப்படி பண்ணிட்டாருன்னு கேள்வி கேட்க கூடாதுன்ற அளவுக்கு என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? கடவுள் நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு வைத்திருக்கிறார்.
இதை மட்டும் நினைச்சுக்கணும். நம்ம ஏதோ தப்பிச்சுட்டு நினைக்காத, விட்டு வச்சிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனாலதான் அவருதான் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பேரு அந்த இஸ்ரவேல் தேசத்திலே உயிரோடு கூட வைத்திருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே என் பிள்ளைங்க எந்த செத்தே போயிடுவாங்க, சந்ததியே இல்லாத போயிடும், நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைங்க அங்கேயே செத்து போயிட்டாக்கா நான் கொடுத்த வாக்கு பொய்யா போயிடும், என் பிள்ளைங்களை இன்னும் சொல்லி கடவுள் சொல்லி அந்த பிள்ளைகளை இன்னும் வந்து கடவுள் கானான் தேசத்திலே கொண்டு வந்தார். பாவம் தேர்வு ஓடுகிற தேசத்திலே கடவுள் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்தார். என்ன பண்ணணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு எகிப்து தேசத்தை வந்திய, இவ்வளோ நடந்து வந்திய, வந்து நீ பாதம் தேர்வு ஓடுகிற தேசத்துல ஆண்டு வச்சாரு. நீ கடவுளுக்கு எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு எப்படி இருக்கணும்? என்ன இவ்வளோ கடவுளை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாரு. நாம் கடவுளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இந்த காலை வேளையில கடவுள் நம்மோடு கூட கடவுள் பேசுகிறார். என்னை இவ்வளோ ஆசீர்வாதத்தில் வந்து நீ எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் என்னை தாண்டி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கடவுளை என்னை சுகத்தோடு கூட உட்கார வைத்திருக்கிறாரே, அந்த இறைவனுக்கு நான் செய்கின்ற பரிகாரம் என்ன? அந்த ஆண்டவர் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை சிந்திக்கத்தான் கடவுள் என்னை காலையில் அழைத்திருக்கிறார். ஆகவேதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு சுகத்தோடு உட்கார்ந்து இருப்பது கர்த்தருடைய கிருபை. மறந்து கூட கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவருடைய தயவு தான். ஏன் சொன்னார்? கடவுள் உன்னை கொண்டு தன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு அவர் சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்காரு. மோசேக்கு அதை சொன்னாரு, யோசுவாக்கு சொன்னார், யோசுவா என் பிள்ளைகளை என்ன பண்ண பாதுகாத்துக் கொண்டு யோசுவாவுக்கு கடவுள் சொன்னார். இன்னொரு விஷயம் தான், இந்த தாவீதுடைய குலத்திலே தான் இயேசுவானவர் பிறக்க வேண்டும். அப்ப இந்த தேசத்தை மக்களை அழிச்சிட்டா எப்படி இயேசுவானவர் பிறப்பாரு? இப்ப இஸ்ரேல் தேசத்தை அப்படி அழிச்சிட்டாருனாக்கா இயேசுவானவர் அவர் பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப என்ன பண்ண கடவுளை கொஞ்சம் பேர் அழிச்சிட்டு கொஞ்சம் பேர் நிக்க வச்சு அந்த சந்ததியிலிருந்து இயேசு ஆண்டவர் பிறக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை வேதனைகள் சொல்லுகிறது. ஆகவே இதெல்லாம் யார் சொல்லிட்டு நாம் நிர்மூலமாக இருப்பதற்கு என்ன காரணம் சொன்னக்கா, என்ன ஒரே ஒரு காரணம் தான், அவர் வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால வாக்குத்தத்தை நிறைவேற்ற கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறார். நம்மளாம நம்மள கூட வச்சிருக்காங்க, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நம்ம வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். ஏதோ நம்ம தான் பெரிய ஒரு காரியம் செஞ்சதுனால கடன் நம்ம வச்சிருப்போம். நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபை. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்ற வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவங்க அன்பான பிள்ளைகளை, இன்றைய சார்ந்தவர் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஜீவனோடு கூட வைத்திருக்கிறோம், சுகத்தோடு கூட வைத்திருக்கிறோம். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி அந்த இறைவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவர் ஆராதிக்கிற, அவரை நாம் கனப்படுத்துகிற அவர்கள் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் சொல்றார். ஆகவே அன்பான பிள்ளைகளை, நான் இந்த பாடலை பாடினது போல பாருங்க, ஞானத்தில் சிறந்து என்ன, உயர் தானத்தில் இருந்து என்ன. ஞானமா இருந்தாலும் சரி, நீ தானம் எவ்வளவு தானத்தில் இருந்தாலும் சரி, நீ தாழ்மை உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ஒண்ணுமே கிடையாது. அதை பாருங்க, ஞானத்தில் சிறந்து என்ன, உயர் தானத்தில் இருந்து என்ன, ஞானத்தில் சிறந்து என்ன, உயர் தானத்தில் இருந்து என்ன, தாழ்மையில் மனம் இல்லையா, என் ஏழ்மையை என்ன சொல்வேன், என் ஏழ்மையை என்ன சொல்வேன், தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்டு நான் சினமே தாழ்வணங்கேன். ஆகவே இந்த ஆண்டவருக்கு நாம் தலைவணங்கி அவருடைய பிள்ளைகளாய் நாம் தொடர்ந்து வாழும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமென்.